ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க ரேகை வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு க்ரைம் த்ரில்லர். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் அமுதன் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் காலையில் 4 மணிக்கு அவனோட ஹாஸ்டல் பாத்ரூமில் குளிச்சிட்ருக்கான். அப்போது மாஸ்க் போட்ட ஒருத்தர் அவன் பாத்ரூம்குள்ளே வந்து ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி அவனை கொண்டிருப்பார். ஆனால் அது பார்க்க ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பார். பாத்ரூம் டோரும் உள்ளே இருந்து தான் லாக் ஆகிருக்கும். அதனால இது ஆக்சிடென்ட்னு தான் எல்லாருமே நினச்சிருப்பாங்க. இந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ தான் அமுதன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிய வருது. இவரை அந்த ஒர்க்கில் சேர்த்து விட்டது ஹீரோ தான். இப்போ தான் ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன். ஹீரோவோட பேர் வெற்றி. அவர் போலீஸில் எஸ்ஐயாக இருப்பார். பஸ்ஸில் ஃபுட்போர்டில் போன கேஸ்க்காக அமுதனை ஒரு தடவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அமுதனை வெற்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பாரு. அவங்கிட்ட விசாரிக்கிறப்போ தான் அமுதனோட எய்ம் போலீஸ் ஆகணுங்கிறதும் அவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்காக தான் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறதும் வெற்றிக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் அவனை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் ஜாயின் பண்ண வச்சுருப்பாரு. இவங்க 2 பேரும் சொந்த அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஹெட் கான்ஸ்டபிளான சந்தியாவை தான் ஹீரோ லவ் பண்ணிகிட்ருப்பாரு. இவங்க தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். ஆனால் இவங்களோட லவ் இப்போ பிரேக்கப் ஆகிருக்கும். அதுக்கு காரணம் சந்தியாவோட அக்கா ஹஸ்பண்ட் ஒரு நாள் லேட் நைட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் வெற்றி கிட்ட அவர் மாட்டியிருப்பார். அப்போது அது சந்தியாவோட மாமான்னு தெரியாமல் வெற்றி அவரை அடிச்சிருப்பாரு. வெற்றி தெரிஞ்சுதான் வேணும்னே அடித்தாருன்னு அவங்க மாமா நினச்சிட்டு இருப்பாரு. வெற்றியும் அவர்கிட்ட சாரி கேட்க ரெடியாக இருக்க மாட்டார். அதனாலேயே இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ சந்தியாவுக்கு அவங்க வீட்டில் பார்த்த பையனோட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். வெற்றிக்கும் அவங்க அம்மா நிறைய அலைன்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார். இவர் இப்போ பாம்ப் ஸ்குவாட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுற ஐடியாவில் இருப்பார். அதனால் கடைசியாக இவர் பார்க்குற கேஸ் அமுதனோட கேஸ் தான். ஒரு நாள் வெற்றியும் சந்தியாவும் வேறு ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க போனப்போ வெற்றி ஒரு ஐஸ் வண்டிக்காரனை நோட் பண்ணுறாரு. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பான். ஆளே பார்க்க வினோதமாகவும் இருப்பான். அவன் வண்டியிலேருந்து ஏதோ சொட்டிகிட்டே இருக்கும். அதை வெற்றி செக் பண்ணி பார்க்குறப்போ பிளட்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ அந்த வண்டியை துரத்திட்டே பின்னாடி வெற்றி ஓடிட்டே இருக்காரு. அப்போ அவன் அந்த வண்டியை ஒரு புதருக்குள்ளே தள்ளி விட்டுட்டு பிரிட்ஜு மேலே ஓடிட்டுருக்கான். அவனை துரத்திட்டே வெற்றியும் போவார். இப்போ அந்த பிரிட்ஜிலேருந்து அவன் ஜம்ப் பண்ணி கொதிக்கிற தாரில் விழுந்து அங்கேயே செத்து போயிடுவான். இப்போது அவன் கொண்டு வந்த அந்த ஐஸ் வண்டியை செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் 2 மனுஷங்களோட கை மட்டும் வெட்டி தனியாக இருக்கும். அது யாரோ 2 நாள் முன்னாடி இறந்து போனவரோட கை. அதோட ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணி பார்க்குறப்போ ஜோசப் அப்படிங்கிறவரோடதுன்னு வருது. அவர் 2 நாள் முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவர். அவர் வீட்டுக்கு போய் வெற்றியும் சந்தியாவும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்பா ஜோசப் ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்தாருன்னு அவர் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வீட்டிலேருந்து கிளம்புனப்போ ஏதோ ஒரு நியூஸை பார்த்து பதட்டமானதாகவும் அவங்க ஒய்ஃப் சொல்வாங்க. இப்போது மறுபடியும் வெற்றிக்கு ஒரு கால் வருது. இவர் கொடுத்த அந்த கையோட ஃபிங்கர் பிரிண்ட் இன்னும் 3 பேரோட மேட்ச் ஆகுதுன்னு. அதில் 1 அமுதனோட ஃபிங்கர் பிரிண்ட். எப்படி 4 பேருக்கும் ஒரே கைரேகை இருக்கும்னு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு இதை பற்றி இன்னும் அதிகமாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு வெற்றி. அந்த 4 பேருமே ஒரே நாளில் இறந்தவங்க தான். 2 to 3 மணி நேரம் கேப்பில் ஒருத்தரும் வேறு விதமாக இறந்து போயிருப்பாங்க. 4 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 4 பேரும் வெவ்வேறு ஏரியா வேறு. இப்போது ஆக்சிடெண்ட்னு க்ளோஸ் ஆன அமுதன் கேஸை மறுபடியும் வெற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இப்போ தான் அமுதன் கேஸ் ஆக்சிடெண்ட் கிடையாது, மர்டர்னு அவர் கிடைச்ச க்ளூ வச்சு வெற்றி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ அமுதனோட ஃபோனை செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் இப்போ இறந்து போன அந்த 4 பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட செல்ஃபி இருக்கும். அப்போது இவங்க 4 பேருக்கும் ஒருத்தரை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த 4 கேஸையும் மறுபடியும் வெற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அமுதன் டெய்லி அவனுக்கு என்ன டாஸ்க் இருக்குன்னு கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பான். ஆனால் அவன் சாகிறதுக்கு 10 நாள் முன்னாடி மட்டும் என்ன நடந்ததுன்னு அந்த கேலண்டரில் இருக்காது. அதை பற்றி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட விசாரிக்கிறப்போ 10 நாள் அமுதன் ஏதோ ஊருக்கு போனதாக அவன் ஃப்ரெண்ட் சொல்வான். அதே மாதிரி தான் இறந்து போன மற்ற 3 பேர் ஃபேமிலியும் சொல்லுவாங்க. அவங்க 10 நாளாக எங்கேயோ போனதா. இவங்க எல்லாரும் போனது ஒரே இடத்துக்கு தான். இவங்கள அந்த இடத்துக்கு கூப்பிட்டவரோட பேர் முகில். முகில் யாருன்னு தெரிஞ்சால் இந்த கேஸை சால்வ் பண்ணலான்னு முகிலை தேடி போகிறாங்க. ஆனால் முகிலும் ஏற்கனவே மர்மமான முறையில் இறந்து போயிருப்பான். இப்போது மர்மமாக இறந்த எல்லாருக்குமே அவசரமாக ஏதோ பண தேவை இருந்திருக்கு. அதுக்காக தான் 10 நாளைக்கு அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே நடந்த ஏதோ ஒரு விஷயத்தால தான் இப்படி இவங்க எல்லாருமே லைனாக இறந்து போயிருக்காங்க. அப்படி அவங்க என்ன வேலைக்கு போனாங்க? யார் இவங்களை கொன்னா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆள் யார்? இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வெற்றி இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரீஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை பாருங்கள்.
இந்த மாதிரி சீரிஸோட ஸ்டோர்லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பபாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.